எப்படி இருக்கீங்க எல்லாரும்? குட் ஃப்ரைடேன்னு பார்த்தோம் நம்ம எல்லாரும். அதுலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க போகிறோம். ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கீங்களா? பண்ணலாமா? உங்களுக்கு மூடி நல்லா வாங்கி தரது ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. வாய்க்கிறது ஆண்டவரே, நீங்கள் இருதயத்தில் பேசுங்க, இருதயத்தில் இருக்கிற ஆவியில் என்னோட பேசுங்க, என்னோடு இடைப்படுங்க. என் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும், வாழ்க்கை மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசும்போது என் இருதயத்தில் உள்ள எல்லா வேதனைகளை எடுத்துக்கொள்ளுங்க, துக்கங்களை எடுத்துக்கொள்ளுங்க, கசப்புகளை எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா விதமான அகந்த இறந்தார்ந்த கோபங்களை எடுத்துக்கொள்ளுங்க, எரிச்சல்களை எடுத்துக்கொள்ளுங்க, பழிவாங்குதலை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி பார்ப்போம். ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து ஹல்லேலூயா ஆண்டவர் சமூகத்திலே கேளுங்க. ஹல்லேலூயா. வாயை திறந்து இயேசுவே ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, இருதயம் சுத்தம் உள்ளவன் கடவுளை பார்க்க முடியும், தேவனை தரிசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். சுத்த இருதயத்தால் என்னை சிருஷ்டிங்க, நிலைபெறமான ஆவியினால் புதுப்பிங்க என்று கேட்டார் தாவீது. ஏனென்றால் அவர்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை அவர் பண்ணிவிட்டார். அதனால நம்ம எல்லாருமே, அதனாலதான் இயேசு கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, நல்ல போதகரே என்று சொல்லும் போது இயேசு சொன்னார், பிதாவை தவிர ஒருத்தரும் நல்லவர்கள் என்று சொன்னார். நம்மிடத்துல அநேக குறைகள் உண்டு, எல்லாவற்றையும் அறிக்கை செய்யுங்க. இயேசுவே என்று கூப்பிடுங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து நல்ல விரிவா கூப்பிடுங்க பார்ப்போம். இயேசுவே என்று கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் ஏகமையா, இதோடு இருப்பதுதான் இல்லத்தில் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. இசையா என் முன்னே நிறுத்தி உள்ளே, இசையா உம்மை நானே 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 என் முன்னே நிறுத்தி உள்ளே, இசையா உம்மை நானே. நம்ம முன்னாடி அப்படியே இயேசுவை கொண்டு வாங்க. இயேசுவை கொண்டு வாங்கன்னா உங்க சிந்தைக்கு நேராக இயேசுவை கொண்டு வாங்க. உங்க கண் முன்னாடி இயேசுவை கொண்டு வாங்க. நம்ம காலையிலேருந்து இப்போ நேரம் மணி 10:23 ஆக போகுது. இது வரைக்கும் இங்கே உட்கார்ந்து இருந்து ஆண்டவர் பாட்டை பாடியிருக்கோம். அப்படி இருந்து நம்ம சிந்தைகள்
செதற வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கு. வீட்டில் போனால் கறி குழம்பு வைக்கிறதா, சாம்பார் வச்சு சிக்கன் பொரிக்கிறதா, இப்படிதான் இருக்கும். புரியுதா? அவங்களுக்கு சிஸ்டர்ஸ்க்கு. நமக்கு என்ன இருக்கும்? வேற வழி இருக்கும். சரிங்களா? ஆனா நம்ம இயேசு முன்னாடி கொண்டு வரும்போது அவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து, அவர் உன்னை விசாரிக்கிறபடினால் கர்த்தர் மேல் உன் கவலையை வைத்து. அப்ப அவர் மேல உன் பாரத்தை கவலை நீங்க இறக்கி வைக்கணும். இந்த புதிய உடன்படிக்கை பத்தி தான் நான் பேச போறேன். நீங்க பேசுனீங்கன்னா எனக்கு தெரியாது. முன்னாடி என்ன பேசுறீங்க? புதிய உடன்படிக்கை. இதெல்லாம் புது சத்தியமா இருக்குன்னு நினைக்காதீங்க. பழைய உடன்படிக்கை என்ன? விருத்த சேதனம். கரெக்ட். ரொம்ப கரெக்ட். மோசே கொடுத்த 10 கட்டளைகள். சரிங்களா? அதுதான் பழைய உடன்படிக்கை. இப்ப நம்ம பழைய உடன்படிக்கை 10 கட்டளையின்படி நம்ம ஆண்டவர் சமூகத்துல வாழ்றோமா, அல்லது புதிய உடன்படிக்கையின்படி வாழ்றோமா? ஏன்? பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. வேற என்ன? சூப்பர். நீங்க 2 பேருமே நல்லா ஆன்சர் பண்ணுவீங்க. மீதி பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பழைய உடன்படிக்கைன்னு தெரியல. பழைய உடன்படிக்கைன்னா மோசே கொடுத்ததுலாம் ஆண்டவர் 10 கட்டளைகள். புதிய உடன்படிக்கைனா இயேசுதான் புதிய உடன்படிக்கை. நம்ம அதுதான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம யாரு? புதிய உடன்படிக்கையின் ஆண்டவருடைய விசுவாசிகள். புரியுதா சார்? புரியுதா? முன்னாடி பழைய உடன்படிக்கையில நம்ம டைரக்டா கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ண முடியாது. புரியுதா? அதாவது பழைய பாடல நான் இப்படி சொல்றேன். பழைய பாடல மோசே தீர்க்கதரிசியோ அல்லது ஒரு பாஸ்டர், நம்ம பாஷையில சொல்ல போனா ஒரு பிரீஸ்ட், இங்கிலீஷ்ல பிரீஸ்ட், ஒரு பாஸ்டர், லேவியர் கோத்திரமா இருந்தா, இஸ்ரவேல் ஜனங்க தான் அப்ப இருந்தாங்க. அப்ப நம்ம கிடையாது. அவங்க மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை வெளிப்பிரகாரம், உள்பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த 3 இருக்கு. சரிங்களா? வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த லேவியர் உள்ள போவார், அந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ள. அங்க என்ன இருக்கும்? ஒண்ணும் இல்லை. அங்க என்ன இருக்கும்னா, ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து, அதை நல்ல ஆட்டுக்குட்டியா, பழுதற்ற ஆட்டுக்குட்டி இல்ல, பழுது இல்லாத ஆட்டுக்குட்டி எடுத்து அதை வெட்டி, அது ரத்தத்தை எடுத்து ஒரு பாத்திரத்துல பிடிச்சி, அதை கொண்டு போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அவர் தெளிப்பார். தெளிச்சு ஒவ்வொருத்தருடைய ஜனங்களுக்காக பாவம் மன்னிப்பை அவர் அங்க கேட்பார். எங்க கேட்பார்? கர்த்தர்கிட்ட கேட்பார், தேவன்கிட்ட கேட்பார். தேவனே, இவங்கெல்லாம் இந்த பாவம் பண்ணிருக்காங்க, இவங்க இந்த பாவம் பண்ணிருக்காங்க, அவங்க அந்த பாவம் பண்ணிருக்காங்க, தயவுசெய்து மன்னிச்சிருங்கப்பா, தயவுசெய்து மன்னிச்சிருங்கன்னு அவர் பிரிஞ்சு ப்ளீட் பண்ணுவார். அவர் லேவியர் மட்டும்தான் அந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ள போக முடியும். வேற யாருமே போக முடியாது. சார் புரியுதா? இப்ப நம்ம எங்க போறோம்? இப்ப எங்க போறோம்? இப்ப பழைய பாடல லேவியர் மட்டும் போனாரு. இப்ப நீங்க புதிய பாடல சர்ச்சு கூடிய ஜோப் பண்ற இடம் தான். இப்ப எங்க போறோம்? நமக்காக ஒரு லேவியர் போய் நிக்க வேண்டியதில்லை, ஒரு தீர்க்கதரிசி போய் நிக்க வேண்டியதில்லை. நம்ம டைரக்டா இயேசுனுடைய கிருபாசனையில போய் நம்ம போகணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நமக்கு கொடுத்துருக்காரு. புதிய உடன்படிக்கையில பழைய பாடல லேவியர் மாத்திரம்தான் போக முடியும், அதுவும் பாஸ்டர் மாத்திரம்தான் உள்ள போக முடியும். புதிய உடன்படிக்கையில நீங்க யாரா இருக்கலாம்,
ஆனா ஒரே ஒண்ணுதான், இயேசுவை நம்பினா அவர்கிட்ட போய் இயேசுவே கூட்டா போதும். என்ன பண்ணுவாரு? உங்க கூக்குறல கேட்கிறவராய். பழைய பாட்டில் அப்படி போக முடியாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. அப்ப இயேசு சிலுவையில ரத்தம் சிந்திட்டாரா? அப்ப அந்த பழைய உடன்படிக்கையை நிறைவேற்றி விட்டார். சரியா? புரியுறவோ அறிவியா சொல்லுங்க. புது சத்தியமா இருக்கே, புதுசா பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை யாருக்காக கொடுக்கப்பட்டதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நம்ம புதிய உடன்படிக்கை புறஜாதியாகி நம்ம எல்லாருக்காகவும் புதிய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. புரியுதா? 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 எல்லாத்தையும் நீங்க நம்ம ஒரு மாசம் டான்ஸ் ஒரு மாசம் ஃபுல்லா டான்ஸ் ஆபரம் பெற்ற உடன்படிக்கை, உடன்படிக்கை, அப்படிப்பட்ட மோசையிட்ட உடன்படிக்கை ஒரு மாசம் புதிய ஏற்பாடு ஒரு மாசமா ரத்தத்தினால கர்த்தர் சொல்றோம். ஆண்டு என்ன பண்ணாரு? புதிய உடன்படிக்கை உண்டாக்குனார். ஏசுலாமா இப்படிப்பட்ட எல்லாம் டான்ஸ் சொல்லலாம். கர்த்தர் சொல்றோம் அவ்வளோ நாம் வச்சுக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் சொல்றோம் எல்லாருமே கர்த்தர் சொல்றோம் எழுதிருக்கிறோம் சொல்லிட்டு ஏற்றுவோம். பேசுவோமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் சொல்ற மீண்டும் ஆலோசனை சொல்லும்போது ஆண்டவர்களுக்கு அந்த சத்தியம் அவருக்கு ஞாபகம். இயேசு எல்லாம் சிந்தையில கொண்டுட்டீங்களா? எண்ணங்களை இருதயங்களெல்லாம் கொண்டுட்டீங்களா? புரியுதா? ஜோமலாமா? இந்த பேச போற வசனங்களுக்காக வெறும் பைபிள வெறும் வார்த்தையா படிச்சீங்கன்னா பைபிள் புரியாது. நான் வெவ்வேறு வியாழக்கிழமை இங்கே கூட்டம் நடக்குது, எங்க வீட்லயே நடக்கும். இப்போ நான் ஆன்லைன்ல வெளிப்படுத்த விசேஷம் எடுக்கிறேன். வெளிப்படுத்த விசேஷம் 6 அதிகாரம் முடிச்சு 7ஆம் அதிகாரம் முடிச்சு. வெளிப்படுத்தல் அக்கு வேற ஆணி வேற. அதனுடைய வெளிப்பாடு என்ன? அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தினார்? 7 சபை, இந்த 7 முத்திரைகள், 7 தூதர்கள், இதெல்லாம் யாரு என்ன எல்லாத்தையும் விளக்குறேன். புரியுதுங்களா? நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டடி கூட எடுங்க. பைபிள் ஸ்டடி அப்படின்னு நீங்க வியாழக்கிழமையில எழுதுங்க. ஏன்னா இப்ப நீங்க கடைசி காலம் இதை பத்தி ஐயா சொல்லிட்டு இருந்தாரு. உண்மைதான், கடைசி காலத்துல தான் இருக்கிறோம். ஆனா அந்த புதிய உடன்படிக்கையை நீங்க புரியலன்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இது என்னுடைய சத்தமே அல்ல, மனுஷ சத்தமே இதுல இருக்கக்கூடாது. ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து போடுங்க. ஆண்டவரே, ஆவிக்குரிய சிந்தைகளை, எண்ணங்களை திறந்து போடுங்க. ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து போடுங்க. ஆவிக்குரிய காதுகளை திறந்து போடுங்க. ஆண்டவரே, ஆவிக்குரிய இருதயத்தை திறந்து போடுங்க. ஆண்டவரே, அதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா கிரியைகளை நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டுகிறேன். பூலோகத்திலே பரலோகத்திலே நீங்க கட்டி போடுங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால, சாட்சியின் வசனத்தினால பிசாசுகளை ஜெயிக்கிறோம். எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். நசனாகிய இயேசுவின் நாமத்தினால எல்லா அரண்கள் நிர்மூலமாக்கப்படட்டும். எல்லா பாண்டேஜ்கள் முறிக்கப்படட்டும். எல்லா விதமான எல்லா சாபங்கள் கலாத்தியர் 3:13 படி கேன்சல் ஆகட்டும். எல்லா பில்லி சூனிய மந்திர ஏவல்கள் எண்ணாம் 23:23 படி, ஏசாயா 54:17-19 படி கேன்சல் ஆகட்டும். ஆண்டவரே, அற்புதத்தை, அதிசயத்தை, ஆச்சரியத்தை செய்யுங்க. அவருடைய வாழ்க்கை மாற்றப்படட்டும். அவருடைய உயர்வு உண்டாகட்டும். கனமும் மகிமையும் உண்டாகட்டும். கனமும் ஐஸ்வர்யம் உம்மாலே வரட்டும். உடைய ஆசீர்வாதத்திலே வாழ உதவி செய்யுங்க. இயேசுவே, பெரிய காரியங்களை செய்யுங்க. நீ பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வாசிங்க. எரேமியா 31:33-34 வரைக்கும். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் இப்ப நம்ம புதிய உடன்படிக்கையை பத்தி பேசணும்.
இப்ப எரேமியா எந்த உடன்படிக்கையில் இருக்கிறாரு? பழைய உடன்படிக்கை. சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய உடன்படிக்கையில் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க உடைய குணம் என்னன்னா, அவங்க எதையுமே நம்ப மாட்டாங்க, பார்த்தா தான் நம்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கல்லான இருதயம் இருந்துச்சு. செங்கடலே இரண்டாக பிளந்து யோர்தானை பிளந்து ஆண்டவர் அவ்வளவு அற்புதம் செஞ்சும் அவங்களுக்கு விசுவாசமே வரமாட்டேங்குது. அதனாலதான் எரேமியாவோட ஆண்டவர் பேசுற 5 வயசு இருக்கும்போது ஒரு பையனை தீர்க்கதரிசியா ஆண்டவர் அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைப்பாட்டை எச்சரிக்கும்படியாக தான் எரேமியா தீர்க்கதரிசியை வைத்தார். ஒரு லேமெண்டேஷன் ப்ராஃபட் அப்படின்னா என்னன்னா, அழுது ஜெபம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களே மனம் திரும்பினா, யாரும் மனம் திரும்புற மாதிரி இல்லை, கல்லான இருதயமா இருந்துச்சு. புரியுதுங்களா? அப்படிப்பட்டவர்கிட்ட பார்த்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசுகிறார். இதன் மூலியமா நம்ம என்ன பாடம் கத்துக்கிறோம்னா, நம்ம இருதயத்தை கடினப்படுத்தணும்னா ஆண்டவர் நம்மளோட கூட பேச முடியாது. மெயினா ஒரு சத்தியம் சொல்றேன், இருதயத்தை லகுவா வச்சுட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களோட கூட பேச முடியாது. இருதயத்தை கடினமா வச்சுட்டீங்கன்னா, அந்த இருதயத்தை லேசா வச்சுக்கிறதுனா எப்படி தெரியுமா? தாழ்மையா இருந்தா போதும். இருதயத்தை லேசா நீங்க வச்சுக்க முடியும். ஆனா இருதயத்தை நீங்க கடினமா வச்சுக்கணும்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? அந்த ஈகோ இருக்கும், அகந்தை, அகங்காரம், பெருமை, கோபம், எரிச்சல் இருக்கும். அப்படிப்பட்ட ஈகோ இருக்கும் போது என்ன ஆகும்னா இருதயத்தை கடினமா இருக்கும். அப்படிதான் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அவரை போல வேற யாருமே கிடையாது, அவங்கதான் பெரிய ஆட்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவர் கண்டித்து உணர்த்துக்கிறார். சொல்ற சொல்லுங்க, வாசிங்க 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 வாசிங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை, நீ நல்லா கவனிங்க, பண்ற உடன்படிக்கையாவது நியாயப்பிரமாணமாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைனா என்னன்னா, முதலாவது உடன்படிக்கைனா நீங்க ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறது, சத்தியம் பண்ணி கொடுக்குறது. உடன்படிக்கைனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாண்டு. இப்ப பேங்க்ல போய் லோன் வாங்குறோம், அவங்களுக்கும் நமக்கு என்ன ஒரு பாண்டு, மாசம் மாசம் இஎம்ஐ கரெக்டா வந்துடும் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை, அக்ரிமெண்ட் போடுறோம். இப்போ ஒரு வீட்டில் போய் ஒரு குடி இருக்கிறோம், ஓனர் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. 11 மாசம் இது வாடகை, இது அட்வான்ஸு, எலக்ட்ரிசிட்டி பில் தனியாக வரும், இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறதா இருங்க, இல்லைன்னா அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். அதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கை என்பது அவர் ஆணையிட்டு கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை சரியாக பயன்படுத்துவதில்லை. அடுத்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 26-27 பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசு குறைவேற்றி கொடுத்து தீர்க்க மாட்டேன், அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று. 27 மத்தேயு 5:27. 17 வாசிங்க. 16-17. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். நியாயப்பிரமாணத்துக்கு அழிக்கிறதுக்காக வருது அவரு. நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னை ஒரு நியாயப்பிரமாணம், புதிய உடன்படிக்கை. இன்னைக்கு நான் புதிய உடன்படிக்கை பற்றி பேசுறேன். நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல. நியாயப்பிரமாணத்தை ஏன் கொடுத்தாருன்னா, மக்கள் காட்டு மிராண்டித்தனமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரி, இப்ப இங்க உலகத்துல ஒரு சட்ட திருத்தங்கள் இருக்குல்ல. இப்ப ரெட்டு போட்டா நம்ம போகக்கூடாது. கரெக்டா? கரெக்டா? ரெட்டு போட்டா ஆனா நம்ம இங்க போயிட்டு தான் இருக்கோம். நான் தான் நீங்க தான் பிரச்சனை அவசரத்துல ரெட்டு சிக்னல் இருந்தா என்ன பண்றோம்? போயிட்டு தான் இருக்கும். எல்லோ ஏன் வச்சிருக்காங்கன்னா, எல்லோ வந்துட்டாலே ஸ்டாப் பண்ணுன்னு அர்த்தம். ஆனா ஸ்டாப் பண்றது இல்ல,
அவசரம் சொல்லிட்டு நம்ம போறோம். இப்ப இது ஒரு நியாயப்பிரமாணம். எப்படின்னா அது ஒரு சட்டம். இந்த சட்டத்தை மீறினா போட்டோ எடுத்து நமக்கு ஃபைன் வரலாம். கரெக்டா? அது மாதிரி ஹெல்மெட் போட்டு போடலன்னா என்ன பண்றாங்க? 1000 ரூபாய் ஃபைன் அடிக்கலாம். அப்ப அது ஒரு சட்டம். சரியா? அப்ப நியாய பிரமாணத்தை கொடுத்தவர் நியாய பிரமாணத்தை கொல்ல வரல, அழிக்க வரல. அவரே நியாய பிரமாணத்தை சிலுவையில நிறைவேற்றாரா? 5:17 வாசித்தியா? நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அப்ப அவருக்கு தெரியும் நியாய பிரமாணத்தை ஏன் கொடுத்தாருன்னா, இந்த மாதிரி ஒரு சட்டம் இல்லாம அவங்க பாட்டு இஷ்டமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால ஒரு சட்டத்தை கொடுத்தாரு. ஆனா அந்த சட்டம் ஒரு மனுஷனை நீதிமானாக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதை விசுவாசிக்க முடியாது. அது ஒரு மனுஷனும் அதை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரியும். அந்த 10 கற்பனையில ஒரு கற்பனையை மீறினாலும் அதுக்குடைய தண்டனை என்ன? அந்த காலத்துல இப்ப தூக்கு தண்டனை, அந்த காலத்துல கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சவங்க ஒரு அலையா? சரி, இப்ப லூக்கா 22:20 நம்ம அப்பம் பிடுதல் திராட்சரசம் சாப்பிடுறோம் இல்லைங்களா? கம்யூனியன். அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, அந்த பிரேயர் எவ்வளவு ஒரு அருமையான இது பாருங்க. வாசிங்க. அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சித்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். புதிய உடன்படிக்கை. அது வரைக்கும் அவர் பழைய உடன்படிக்கையில் இருக்காரு. இயேசுவே எதுல இருக்காரு? அதுக்கு நான் வசனம் சொல்றேன். எதுல இருக்கிறாருன்றதுக்கு அதுக்கு நான் வசனம் சொல்றேன். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 ஆண்டு காலம் தான் வாழ்ந்தார். 3 வருஷம் தான் ஊழியம் பண்ணாரு. உலகத்தையே புரட்டி போட்டாரு. சரிங்களா? 2 தான் வரலாறுல. நான் இப்போ சொல்றது உண்டு. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். சரியா? இந்த வரலாறு யாராலையும் அழிக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து இருக்கும் போது அவர் 33 ஆண்டுகள்ல 3 வருஷமும் அந்த ஊழியம் பண்ணும்போது கூட அவர் பழைய உடன்படிக்கையில தான் இருக்காரு. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பழைய உடன்படிக்கையின்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பழைய உடன்படிக்கையை நிறைவேற்ற தான் இயேசு வந்தார். ஆனா அவர் அந்த கடைசி இதுக்கப்புறம் உங்களோட நான் என் சரீரத்தையும் இந்த ரத்தத்தையும் உங்களோட சேர்ந்து நான் பானம் பண்ண மாட்டேன், நான் வருகிற நாட்கள் வரைக்கும் சொல்லிடுவாரு. புதிய உடன்படிக்கை அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அவர் மரித்து அவர் உயிரோடு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் என்ன பண்றாரு? பரலோகம் போயிடுறாரு. புதிய உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆயிருக்கு. வாசிங்க. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். சரி, இப்போ நம்ம யாருமே பாவம் செய்யாம இருக்குமா? சொல்லுங்க. செய்யலாம். சொல்லிட்டே இருக்கும். செய்யலாம். அப்ப ஏன் மரணம் வரல? பாவத்தின் சம்பளம் மரணம். ஏன் நமக்கு மரணம் வரல? ஏன் வரல? நமக்காக இயேசு உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் இந்தியாவில் உள்ள 144 கோடியினுடைய ஜனங்களுடைய பாவத்தையும் உலகத்துல மொத்த பாப்புலேஷன் உலகத்தினுடைய ஜனத்தொகை 900 ஜனத்தொகையுடைய பாவத்தையும் சுமர்ந்து சிலுவையிலே அவர் தீர்த்து விட்டார். உங்கள் வினை, கர்மம், தோஷம், அந்த பிரதிஷ்டை எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவர் மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து உயிரோட வந்தார். அதனால பாவத்தின் சம்பளம் மரணம் நமக்கு இல்லை. அதனால பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற நிச்சயம் விசுவாசம் இந்த புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் சன்னிதானத்துல நீங்க போய் நிக்கலாம் அப்படின்றது நிமித்தம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய சத்தியம். புதிய உடன்படிக்கையின் பெரிய
6, 11, 15 வாசிங்க. 14, 15 அதே 6ஆம் அதிகாரத்துல 14, 15. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால். இப்ப என்னங்க, இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு நீங்க கீழ்ப்பட்டு இருக்க கூடாது. அதான் நியாயப்பிரமாணத்தை தூக்கி உதர்ச்சி தரக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை கொல்ல வரலன்னு சொன்னார், நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னார். ஆனா இன்னைக்கு பிறப்பால் பிறந்த கிறிஸ்தவனாகிய நான் நினைச்சிட்டு இருந்தேன், குட் ஃப்ரைடேனா பச்சைக்கறி சாப்பிடணும், அது 40 நாள் மட்டும் வெறும் காய்கறி சாப்பிடணும், 40 நாள் அப்படியே உபவாசம் இருந்து அப்புறம் 41ஆவது நாள் நல்லா ஆட்டுக்கறி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு. இப்படிலாம் இல்லை, எங்கேயும் போடல. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து நியாயப்பிரமாணத்தினால் 14, 15 நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சார் கிருபைனா என்ன சார்? முதல்ல கிருபைனா என்ன? கிருபை அன்னைக்கே சொல்லியிருக்கேன். வெரி குட். இந்த ஒரே ஆளே சொல்லிட்டு இருக்காரு. இங்க உள்ளவங்க என்ன ஸ்பெக்டேட்டர் மாதிரி என்னைய பார்க்கறது? ஸ்பெக்டேட்டர் இல்ல, நல்லா ஆன்சர் பண்ணணும். கிருபைனா நமக்கு ஒன்றும் தகுதியே கிடையாது. ஆனா அவர் கிருபா சண்டையில் போய் தைரியமா ஜோம் பண்றோமா இல்லையா? ஜோம் பண்ணிட்டு வந்தீங்களா இல்லையா? ஜோம் பண்ணி என்ன ஜோம் பண்ணீங்க? அது சொல்லுங்க. பாவம் மன்னிக்கணும். நீங்க எது பண்ணுங்க? தகுதிப்படுத்துங்க. நீங்க என்ன ஜோம் பண்ணுங்க? ஆவியில நிரப்புங்க. நீங்க தம்பி நீங்க என்ன ஜோம் பண்ணிட்டு வந்தீங்க? ஜோமே பண்ணல, ரைட்? பரவாயில்ல, சூப்பர். அப்படி சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. அதனால ஒன்றும் உங்களை ஆண்டவர் வெறுக்கல. அதுதான் கிருபை. கிருபையில தான் நீங்க பிழைத்திருக்கீங்க சார். அவர் கிருபையா இருக்கனால தான் உங்களுக்கு தாங்கிட்டு இருக்காரு. நீங்க ஜெபம் பண்றதுனால வேதவசனம், அதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, வேதவசனம் வாசிக்கூடாது இல்லை. ஜெபம்னா வந்துட்டேன், ஆனாலும் ஒரு கிருபை நம்மள தாங்க. நீங்க என்ன ஜெபம் பண்ணல? இங்கெல்லாம் எல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாம் ஜெபம். ஸோ நம்ம ஜெபத்துல படைத்திருக்கிறோமா இல்லை கிருபையில படைத்திருக்கிறோமா? அது முதல்ல பதில் சொல்லுங்க. ஜெபம் அவசியம். ஆனா நம்மளுடைய சுய நீதியின் அடிப்படையில நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது இல்லை. நான் ரொம்ப கரெக்ட், அதனால நான் ஜெபம் பண்றேன், அதனால என் காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்றாரு, அப்படி கிடையாது. ஜெபம் எதுக்கு பண்றோம்னா, நீங்க அவுட் பண்றீங்க, அவர் உங்கள்கிட்ட பேசுறாரு. இதுதான் ஜெபம். வெறும் நீங்க மட்டும் பண்ணிட்டு எந்திரிச்சு வர்றது அது மனப்பாட வாய்ப்பாடு. உண்மையா பொய்யா? உண்மை. நீங்க அவரோட பேசணும், அவர் உங்களோட பேசணும். உண்மையா? உண்மை. அப்ப 15 இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாது. நம்ம கிருபைன்னு பேசுறோமே, பாவம் செய்யலாமா? பாவம் ஏன் செய்யக்கூடாது? பாவம் ஏன் செய்யக்கூடாது? தூரமா இருக்கு. சரி, ஏன் பாவம்? இப்ப பாவம் செஞ்சா உங்களுக்கு தப்புன்னு தெரியுதா? உணர்த்த போறீங்களா? சூப்பர். உண்மையாவா? பாவம் செஞ்சா தப்புன்னு தெரியுதா தம்பி? அது உணர்த்தப்படல. பாவம்னா என்னன்னா, நம்ம 2 பேரும் போட்டு அடிக்கிறது. ஒண்ணுமே நம்ம தப்பும் இல்லை, அவன் தப்பும் இல்லை. நம்ம கோவத்தை மட்டும் அவங்க சொல்றத வாய் பேசி தகவலாயே அடிச்சிடுவோம்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தப்புன்னு தெரியுதா? அப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கீங்க. பாவத்தை குறித்து ஆண்டவர் உணர்த்துறாரா? உங்களுக்கு உணர்த்துறாரா? அதனாலதான் அவங்க உட்கார்ந்து கேட்டீங்களா? சரி. அப்ப நம்ம பாருங்க, பாவம் செய்யக்கூடாது, ஆனா நம்ம தவறுகிறோம். கோபமோ, எரிச்சலோ, போட்டியோ, பொறாமையோ ஏதோ ஒன்று ஆயிடுது. உண்மையா பொய்யா? உண்மை. அப்போ கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? உள்ளத்திலிருந்து உணர்த்துறார். பரிசுத்த ஆவியானவர் உன் பாவத்தை குறித்து கண்டித்து, அதுக்குதான் ஆவியானவர்.
அப்ப பழைய உடன்படிக்கையில ஆவியானவர் தான் உள்ள கிடையாது. அப்பப்ப மேல வருவார். யார் மேல? தீர்க்கதரிசிக்கு மேல வந்து இறங்குவார். அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. ஒரு பாட்டு வாசிக்கிறவங்களும் கொட்டடிக்கிறவங்களும் அவங்க கூப்பிடுவாங்க. அவங்க பாட்டு பாடி கொட்டடிச்சோன்னா அவங்க தீர்க்கதரிசனம் வரும். தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. கரெக்டா? இதையும் அவரையும் கேட்கணுங்க. சரியா? அப்ப பழைய பாட்டுல தீர்க்கதரிசனம் எப்படி வரும்? இப்படி வரும். ஆவியானவர் மேல வருவார். ஆனா இப்ப எங்க இருக்காரு? உள்ளத்திலேயே நம்ம பாவம் செஞ்சா நம்மளை கண்டித்து உணர்த்துறாரு. சரியா? வாசிங்க எபிரேயர் 8:13 இல்ல 6 ஒன்று வாசிங்க. 8:6 அப்புறம் 13 வாசிங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசிரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். பாருங்க, நமக்கு இப்ப இனிமே யாரும் மத்தியஸ்தரே கிடையாது. தீர்க்கதரிசியில போனோம். நிறைய பேர் என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிலவங்க யாரும் தீர்க்கதரிசி சொல்ல மாட்டாரா? நான் சொல்லட்டா? எனக்கு எல்லாருக்கும் தீர்க்கதரிசி சொல்லட்டா? சொல்லுவாங்க. நம்ம இப்ப வந்து தீர்க்க தரிசனம் வந்து எப்படியா சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஜெபிக்க வேணாம், நம்ம வேதத்தை வாசிக்க வேணாம், நம்ம ஜெபம் பண்ண வேணாம், எல்லாம் வேணாம். ஆனால் அவர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நம்ம அப்படி போயிடலாம். ஷார்ட்கட் மெத்தட் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களோடையும் பேசுவார். இப்போ உங்க தீர்க்கதரிசியோட ஆண்டவர் பேசியிருந்தா அதே வார்த்தையை போட்டு உங்களோடும் பேசுவார். அதான் கன்ஃபர்மேஷன், அதான் நிச்சயம். சரியா? அப்ப வாசிங்க 13 வாசிங்க. புது உடன்படிக்கை அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமா இருக்கிறது. உருவடைந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. அதே 7:22 புதிய உடன்படிக்கை பத்தி எவ்வளவு வசனம் வருது பாருங்க. 7:22 அப்பொழுது விசேஷித்த உடன்படிக்கைக்கு வினையாளியானார். அடுத்து வந்து 12:24 எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிறோம். நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பாருங்க, இந்த புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? சிலுவையில இயேசு எல்லாத்தையும் செய்து முடித்தார். அதான் அதனுடைய அர்த்தம். இனிமே ஏதாவது சுமக்க வேண்டியது இருக்கா? இயேசு சிலுவையில் ஏதாவது தூக்கி போய் சுமக்க வேண்டியது இருக்கா? பாவம், சாபம், ரோகம், அக்கிரமம், வீழ்தல் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்துட்டார். அப்போ புதிய உடன்படிக்கை என்ன என்றால் உங்களுக்கு மன்னிப்பு. நீங்க யாரையா மன்னிக்கலன்னா நீங்க மன்னிச்சுங்க. நீங்க உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயமும் விசுவாசமும் உங்களுக்குள்ள இருக்கணும். புரியுதா? பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற விசுவாசத்தோட ஜெபம் பண்றாங்க. சூப்பர். அப்ப நம்ம புதிய உடன்படிக்கையில என்னன்னா நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அதே எபிரேயர் 9:15 வாசிங்க. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைத்துக் கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். பாருங்க, முன்னாடிலாம் நான் தான் சொன்னேன், பழைய பாடல ஒன்லி லேவியர் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். இப்போ யாரா இருந்தாலும் இயேசுவையும் கூப்பிட்டா என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார். உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா இல்லையாங்க? உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கா? நம்பிக்கை இருக்கா? உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருக்காரா? எத்தனை ஜெபத்துக்கு பதில் வந்தது? ஜெபம் எபிக்கும் போதுதான் பதில் கொடுத்துருக்காரு. சூப்பர். இருக்கு, ஏதோ இருக்கு, இன்னும் வரல. அப்படியா? என்னது? என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ணா அது என்ன பலன் கிடைக்குது?
ஜெபம்னா ஏற்றுக்கொள்ள முடியும். உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருக்காரா? நம்ம தான் ஜெபம் ஸ்டார்ட் பண்ணணும். சூப்பர், சரியா? அப்ப ஆண்டவர் வந்து டைரக்டா ஒரு கிருபா சண்டையில நம்ம போய் நிற்க முடியும். அதுதான் புதிய உடன்படிக்கை. புரியுதா? 2 கொரிந்தியர் 3:6 வாசிங்க. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்போது அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல். நல்லா கவனிங்க, இந்த பைபிளை வெறும் எழுத்துப்படி படிச்சீங்கன்னா ஒன்றும் புரியாது. இவர் அவரை பெற்றார், அவர் இவரை பெற்றார், இவர் அவரை பெற்றார் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நமக்கு யாரை பெற்றாருன்னு தேவையில்லை. அதுக்கு சண்டே ஸ்கூல்ல அந்த கொஸ்டின் கேட்கலாம், சரிங்களா? சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது இவர் யாரை பெற்றார், அவர் யாரை பெற்றார், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது படிச்சு வச்சுக்கலாம். நம்ம வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம் அதை பார்க்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கு எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றது என்பதை நம்ம அதற்கு வெறும் எழுத்தா படிச்சோம்னா புரியாது. ஆவியானவர் உங்க கண்களை திறந்தால் தான் இந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் எழுதப்பட்ட வார்த்தைகளா படிச்சீங்கன்னா வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் இருக்காது. நீங்க படிக்கும் போது உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இதனுடைய வெளிப்பாடை நீங்க பெற்றீங்கன்னா தான். அதனாலதான் பைபிள் எழுதியிருக்காங்க வெளிப்படுத்துற விசேஷம். எதுக்குன்னா ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்ததை அதை அவர் எழுதி வச்சிருக்காரு. திருப்பி வாசிங்க 2 கொரிந்தியர் 3:6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்போது. சார் நம்ம யாரு? புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர். அப்ப நம்ம யாரு? புதிய உடன்படிக்கையின் விசுவாசி. புரியுதா? இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். என்னதான் இது புதுசா ஏதோ வருது, புரியல. புரியுது. நல்ல உண்மையை பேசினா நல்லதுதான். யாருக்கெல்லாம் புரிஞ்சுக்கு புரிஞ்சவங்க ஒரு அருமையா சொல்லுங்க. சொல்லி கொடுத்தது புரிஞ்சவங்க ஒரு அருமையா சொல்லுங்க. புரியல. பழைய உடன்படிக்கை வாசல் மட்டும்தான் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். பாவ மன்னிப்புக்கு என்று ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை வெட்டி அந்த ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல புடித்து மற்ற ஜனங்களுடைய பாவத்துக்காக போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் நின்று பாவ மன்னிப்பு கேட்கணும். யெகோவா தேவனே, என் ஜனங்களையும் என் பாவங்களையும் என் சந்ததி செய்த பாவங்களையும் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க என்று கேட்கிறது தான் பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்னன்னா, இயேசு கல்வாரி சிலுவையில உன் பழைய உடன்படிக்கையை அவரே பாவமானார், அவரே உன் தரித்திரத்தை சுமந்தார், அவரே உன் சாபங்களை சுமந்தார், அவரே உன் வியாதிகளை சுமந்தார், அவரே உன் பாவம், வினை, தோஷம், கர்மம், அங்க பிரதிஷ்டை எல்லாவற்றையும் சுமந்துட்டார். முடிய அவர் கேட்கல, உன் நடைய கேட்கல, இங்கிருந்து அவ்வளவு தூரம் நடந்து போய் நான் போகணும், எதையுமே அவர் கேட்கல. இதெல்லாம் வெளிப்பிரகாரமான இதெல்லாம் அந்த பழைய உடன்படிக்கை பண்ற வேலை. ஆனா புதிய உடன்படிக்கைய அவர் முடியவோ அல்லது வேற எதையுமே அவர் கேட்கல. இயேசு எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் முடித்து தீர்த்து விட்டார். வினை, தோஷம், கர்மம், அங்கு பிரதிஷ்டை எல்லாவற்றையும் சிலுவையிலே முடித்துட்டார். இனி நீங்க தைரியமா இயேசுவே கூப்பிடும் போது என்ன பண்ண முடியும்? சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், உள்ள ஒரு அமைதி இருக்கும். பிரச்சனையின் மத்தியில தான் வாழ்றோம். பிரச்சனை, போராட்டங்கள் இல்லாத ஆட்களே கிடையாது. ஆனா அது மத்தியில ஒரு சமாதானம், நிம்மதி, சந்தோஷம், இளைப்பாறுதல். அப்ப புதிய உடன்படிக்கை, நம்ம புதிய உடன்படிக்கை பிள்ளைகளா இல்ல பழைய உடன்படிக்கை? இப்ப புதிய ஒரு அழகிய சொல்லி போறோம். புரியுதியா? நல்லா சத்தமா இப்ப பாருங்க, கலாத்தியர் 2:15 வாசிங்க. 15:16. பிறந்த பாவிகளாயிராமல்
சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று நல்லா புரியுவாங்க. இந்த 10 கற்பனை உங்க செய்கைகள், இந்த வெளிப்பிரகாரத்துல கையை கழுவுறது, காலை கழுவுறது, தலையை கழுவுறது, மொட்டை அடிக்கிறது, நடந்து போறது, அல்லது காணிக்கை கொடுக்கிறது, இதனால நம்ம வந்து நீதிமான் ஆக முடியாது. இதுல எதுவுமே நமக்கு எந்த விதமான நீதிமானே சிலுவையில இயேசு எல்லாவற்றையும் முடிச்சிட்டாருங்க. அதை நம்பினா போதும், அது விசுவாசித்தா போதும். நீங்க டைரக்டா இயேசுட்ட போய் ஆண்டவரே என்னுடைய பாடுகளை பாருங்க, என் கஷ்டங்களை பாருங்க, நான் படுற பாடுகள், கஷ்டங்கள், அவமானங்களை பாருங்க, நிந்தைகளை பாருங்க, என்னுடைய நெருக்கத்தை பாருங்க, என் பண கஷ்டத்தை பாருங்க, என் மன கஷ்டத்தை பாருங்க, என் பிள்ளைங்க கொடுக்குற கஷ்டத்தை பாருங்க, என்னுடைய வியாபாரத்தை பாருங்க, என் வேதனையை பாருங்க, என் துக்கத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க முறையிடும் போது அவர் உங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்க்கிறார். உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார், நிம்மதியை கொடுக்கிறார், மறுவாழ்வை கொடுக்கிறார், நிச்சயத்தை கொடுக்கிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார், விசுவாசத்தை கொடுக்கிறார். சரிங்களா? அப்ப இந்த யூதர்கள் வெறும் எழுத்தின்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களே அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும்போது இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? புரியுதா? 2 Corinthians 8:4 வாசிப்போம். மேலே உட்கார வைக்காது, சேரில் உட்கார வைங்க. உங்களுக்கு கஷ்டமாக மேலே சேரில் நல்லா கவனிங்க. இப்போ நீங்க வந்து பிரதர் பாஸ்டர் ரவி டேனியல் கொடுக்கல, அவர் யார் ஊழியம் பண்றாரு? அவர் யார் ஊழியம் பண்றாரு? அப்ப யார் கொடுக்குறீங்க? யார் பார்த்து சொல்றீங்க? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. யாருக்கு சொல்லுங்க. ஆண்டவர் பரவாயில்ல, உங்களுக்கு தான் கேட்கலாம். நீங்க புதுசு நினைக்கிறேன். பரவாயில்ல, அதெல்லாம் உண்மை இல்லை. இயேசு உங்க இருதயத்தை தான் பார்க்கறாரு. நீங்க யாருக்காக காணிக்கை கொடுக்குறீங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம காணிக்கை யாருக்காக கொடுக்குறோம்? ஆனந்துக்காக காணிக்கை கொடுக்குறவங்களா யாராவது இருந்தா ஆனந்துக்காக கொடுக்கல, பரலோக ராஜ்யத்தை ஆனந்து செய்கிற வேலைக்காக கொடுக்கல. சரியா? முதல்ல அதை புரிஞ்சவங்க. சிலவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு கொடு அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு. சார் அது வந்து தர்மம். தசமம் காணிக்கின்றது அது தர்மம் வேற, தசமம் காணிக்கின்றது. சார் நீங்க மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, இன்னொரு 1 லட்ச ரூபா வந்திருக்கு ஒரு வருமானம், அதுவும் வேற எங்கேயோ பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறீங்க. அப்போ அதில் வந்து ஒரு 20,000 ரூபா தசமபாகம் கொடுத்துட்டு இன்னொரு 20,000 ரூபா நான் வந்து போய் இந்த தான தர்மம் பண்ணுறேன், ரோட்டில் இருக்கவங்களுக்குலாம் நான் சாப்பாடு வாங்கி போடுறேன் அப்படின்னா அது வேற. புரியுதா புரியலையான்னு தெரியல. புரியுதா? தமிழ் தான் பேசுகிறேன், ஹிந்தி, இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன்லாம் பேசலை. சரியா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாசி. தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். என்ன திடீர்னு புதிய உடன்படிக்கையிலிருந்து காணிக்கைக்கு போயிட்டாருன்னு நினைக்காதீங்க. நீங்க ஆண்டவர் பேச சொன்னதை நான் பேசி அவங்க ஓப்பனா போல்டா. சார் நீங்க எல்லாத்தையும் கால்குலேட் பண்றீங்களா? உட்காந்து செல்லுல இவ்வளவு செலவாகுது, அவ்வளவு செலவாகுது, அப்படி ஆகுது, அது போடுறீங்களா? கால்குலேஷன் போட்டு கால்குலேஷன் போடுறீங்களா? போடுறீங்களா இல்லையாங்க? போறேன். போடுறீங்களா சார்? கரெக்டா எல்லாரும் இங்க எவ்வளவு மாசம் செலவாகுது, மாசம் எவ்வளவு ரெண்டு கொடுக்குறீங்க, எல்லாம் போடுறோம்ல.
இப்ப ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எவ்வளவு முக்கியம்ன்றது சொல்லி ஆகணும். சொல்லு, வாசி 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 சீக்கிரம். ஆதலால் தீர்த்து ம். இந்த தர்ம காரியத்தில் ம். உங்களிடத்தில் தொடங்கினபடியே ம். அதை முடிக்கவும் வேண்டும் என்று ம். அவனை கேட்டுக்கொண்டு சார் பவுல் என்ன ஒரு இடமா போய் ஆண்டவரே கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்டாரா? சொல்லுங்க தைரியமா. கரெக்டா வந்து வேற என்ன பவுல் கேட்டாரா? நான் கட்டணம் கட்டணும், அது பண்ணணும், ரசனா வாங்கி கொடுக்கணும், சந்தேஷ் கொடுக்கணும், இதை கேட்டாரா? அவர் என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு பாஸ்டர்? சபையில கேட்டாரு. ஆனா அவர் வேற என்ன பண்ணாரு? சேர்த்து உள்ளே பண்ணாரு. இன்னொன்னு பண்ணாரு. என்ன பண்ணாரு? இல்லையே, வரமாட்டேங்குது பாஸ்டர். அவர் வந்து இவர் கூடாரம் போட்டு சம்பாதிச்சு கையில காசு எடுத்து ஊழியத்துக்கு போட்டாருங்க. தப்பா ரைட்டா? இப்ப மட்டும் ரைட்னு வருது, சத்தமா வருது. அவர் சம்பாதிச்சார் சார். அவர் சுவிசேஷர்ல அப்போஸ்தலர். அவர் வந்து தான் சொந்த வேலை பண்ணாரு கூடாரத்தை. அப்ப விசுவாசியும் ஊழியக்காரனும் பிசினஸும் அல்லது வேலை பண்ணிக்கிட்டு ஊழியம் பண்றது தப்பா? எத்தனை பேர் தப்புன்னு சொல்றீங்க? பயந்து போய் கை கொடுக்கணும் சொன்னா அவர் அடிச்ச மாட்டார் கம்பெடுத்து. சொல்லுங்க, இன்னும் பயமா இருக்கு. சரி, பயத்திலே இருக்காங்க. வாசி. ஆமா ஆமா, அடுத்து அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நல்லா கவனிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைனா சொல்லிட்டேன், எனக்கு புரிஞ்சுதுல? அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் யாருங்க? இயேசு எப்படிப்பட்டவருங்க? இயேசு மட்டும் வேற யாராவது இந்த ஏழை கோலத்தில் சொன்னார், அவருக்கு வந்து மாட்டு துருவத்தில் பிறந்தார்னா அது வேற ரீசன் இருக்கு, அது வேற கான்டெக்ஸ்ட், அது வேற அர்த்தம், அது வேற வெளிப்பாடு. இயேசு வந்து அரண்மனையில கூட பிறந்திருப்பாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரண்மனையில இருக்கிறவர் கீழே இறங்கி வந்து சாதாரண மக்களோட பேச முடியுமா? கேட்டதுக்கு பதில் சொல்றேன் சார். நீங்க அரண்மனையில இருக்கீங்க, இவங்களோட பேசுவீங்க, இறங்கி வந்து பெரிய தியாகியா இருக்காரு. இவரு பெரிய தியாகி. ஆனா இப்ப அரண்மனையில இருக்கிறவங்க கீழே வந்து பேசுறாங்க. இப்ப அரபு பேசுறது ஒரு ராஜா இருக்காரு. நான் இதே சவுதி அரேபியால, சவுதி அரேபியா கிங் வந்து அப்படியே எடுத்து வந்து வாங்க சார் அப்படின்னு பேசிடுவாரா? பேச மாட்டாங்க. அதனாலதான் அவர் அரண்மனையில பிறக்கல. எல்லா மக்களோட மக்களாய் அவர் வந்து பழகணும், அவரை பத்தி சொல்லணும். அவர் யார், அவர் எதற்காக அனுப்பப்பட்டார், அவர் எதற்காக வந்தார், அவருடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன என்பதை சொல்லணும் சொல்லிதாங்க சாதாரணமா அவர் பிறந்தார். அவர் இயேசு ஐஸ்வர்ய சம்பனர்ங்க. சம்பனர் இருந்தும் வாசி 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 வாசி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே. நீங்கள் யாரு? நம்ம நீங்கள் நானும் தரித்திரம். தரித்திரமா இல்லையா? இருக்கா இல்லையா? நீங்க நானும் தரித்திரம். உலக தரித்திரத்துல இருக்கா இல்லையா? இப்போ 1 கிலோ தங்கம் வாங்க முடியுமா? இங்க இருக்கிறவங்க நானும் என்னையும் சேர்த்துக்கேன். வாங்க முடியுமா? காசு இருந்தா வாங்கலாம், அது கரெக்ட். விசுவாசத்துல வாங்கலாம், அதுவும் கரெக்ட். ஆனா வாங்க முடியுமா? இல்ல. என்ன பழமொழி? சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். கரெக்டா? அந்த பழமொழி ஏதோ ஒன்று சொல்ல தெரியாம சொல்றேன். சரியா? அவர் ஐஸ்வர்யமுள்ளா இருந்தும் உங்கள் தரித்திரத்தினால்
அடுத்து அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் ம். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ம். ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு ம். உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நல்லா கவனிங்க. உங்க நிமித்தம், என் நிமித்தம், அந்த உலகத்தினுடைய தரித்திரத்தின் நிமித்தம் அவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம தரித்திரத்தை அவர் மேல வச்சுக்கிட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை உங்க மேல வச்சுட்டாரு. புரியலையா? புரியுதா? இப்போ 9ஆம் அதிகாரம் வாசி. ரெண்டாவது வருஷம் 2 Corinthians 9:2. உங்கள் மன விருப்பத்தை ம். அறிந்திருக்கிறேன். ம். அகாயாவில் உள்ளவர்கள் ம். ஒரு வருஷமாக ம். ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று ம். நான் மக்கதேவியருடனே ம். சொல்லி ம். உங்களை புகழ்ந்தேனே. ம். உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. ம். அப்படி இருந்தும் ம். உங்களை குறித்து ம். நாங்கள் சொன்ன புகழ்ச்சி ம். இந்த காரியத்தில் ம். வீணாய் போகாமல் ம். நான் சொன்னபடி ம். நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு ம். இந்த சகோதரரை அனுப்பினேன். ம். சார், பவுல வந்து ஒருத்தரும் காசு விஷயத்துல குற்றப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. அவர் பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் ரோம சிட்டிசன். அவர் ஒரு யூதன். பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வந்தவர். எப்படி பழைய சவுல் இருந்தாரோ அதே கோத்திரம். சவுல் வந்து தவறி விழுந்து போயிட்டாரு. கீழ்படியாதனால தவறி விழுந்து போயிட்டார். பழைய சவுல் ராஜா. சவுல் ராஜா புரியுதா? பைபிள் எல்லாம் சண்டே ஸ்கூல்லாம் அதே சவுல், அதே கோத்திரத்துல தான் இந்த சவுல் பவுலாகி இப்படி எழுதுறார். புரியுதுங்களா? அப்ப வந்து அவர் வந்து சாதாரண அல்ல, பணக்கார குடும்பத்துல வந்தவர், படிச்ச ஆளு. அது மட்டும் இல்ல, ரொம்ப அஃப்ளூயன்டான, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஆளு. இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன? இப்ப இந்த மயிலாப்பூர் பட்டணம் இருக்குன்னா அவரை தெரியாத ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல வந்தவர். ஆனா கிறிஸ்துவுக்கு என்று எல்லாவற்றையும் நான் குப்பை என்று எண்ணுகிறேன் வந்தவர். தன்னை தாழ்த்தினார். கிறிஸ்துவுக்கு என்று எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று தன்னைத்தானே அவர் தாழ்த்தினார். புரியுதா? அப்பேற்பட்ட ஆளுங்க அவரு. சும்மா சாதாரணமா வரல. அவர் கிறிஸ்தவங்களை கொண்டுட்டு இருந்தாரு. கிறிஸ்தவங்களை அடிச்சு கொண்டு ஜெயில போட்டுட்டு இருந்தாரு சவுலு. தமஸ்குக்கு போற வழியில ஒரு வெளிச்சம் அவர் மேல வந்து இறங்குச்சு. என்னை துன்பப்படுத்துகிற சவுலே சவுலே என்ற சத்தத்தை கேட்டவன அவர் கண்கள் குருடாய் போனது. அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடி அந்த நாள்ல இருந்து கடைசி உயிர் போற வரைக்கும் அப்பேற்பட்ட வெளிப்பாடுகளை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் 27 அதிகாரம் இருக்கு புதிய ஏற்பாடுல. 13 நிருபங்களை எழுதி சரித்திரம் படைத்த அப்போஸ்தலனாகிய பவுல். சாதாரண ஊழியம் இல்லை. ஆனா அந்த பேதுரு இவங்கெல்லாம் வந்து யூதர்களுக்கு மட்டும் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க புறக்காயிட்ட கூட போய் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தாலே பாவம் நினைக்கிறவங்க. ஆனா இந்த சவுல் பவுலான பிறகு எல்லா இடத்துக்கும் போனார். 5 தடவை சாகடிக்கப்பட்ட, அடிச்சு கொண்டு தூக்கி குழியில போட்டு செத்துட்டான்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனா அவர் மறுபடியும் எந்திரிச்சு உயிரோட ஊழியத்துக்கு புறட்டு போனார். 15 நாள் கப்பல் பிரயாணத்துல 15 நாள் சாப்பிடலங்க. காலையிலும் பகலும் கப்பல் சுக்குநூறா உடையும்போது கூட கப்பல் இருந்தவங்களை பார்த்து சொன்னார், இதுல ஒருவரும் நீங்கள் மரிப்பதில்லை, சாவதில்லை என்று சொன்னார். ஏனென்றால் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு பாம்பு கடிச்சு அதை பாம்பு தூக்கி தீயில போட்டார் குளிர் காய்கிறதுக்காக. எதுவும் என்னை சேதப்படுத்தாது என்று சொன்னார். சாவுக்கு ஏதுவான எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சேலஞ்ச் பண்ணினார். அந்த ஊர்ல உள்ள மக்கள் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்டவர் தான் சொல்லுகிறார், இந்த இந்த ஊழியத்தை தாங்குற நீங்கள் சிறுக விதைக்கிறவன். அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். மக்கேதோனியருடனே கூட வந்து அதுக்கடுத்து சிறுக விதைக்கிறவன் வந்து பின்னும் நான் சொல்லுகிறேன். என்ன பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க. சிறுக விதைக்கிறவன் சார், பழைய ஏற்பாடு படி 100 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா 10 ரூபாய் காணிக்க கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்துல போடுன்னு போட்டுருக்கு இல்லையா? மல்கியால அதுல ஒரே ஒரு இடத்துல தான் என்டையர் பைபிள்ல சொல்லியிருக்காரு, என்னை சோதித்து பாருங்கள் என்று. காணிக்கையில மட்டும் ஆண்டவர் சொல்றாரு, என்னை சோதித்து பாருங்கள். எப்பயுமே விதைப்பு அறுப்பை ஆண்டவர் வந்து ரொம்ப கிளியரா இருக்காரு.
2 தாளந்து கொடுத்தா அவன் என்ன பண்ணாரு 4 தாளந்து ஆக்குனாரு. ஆனா ஒரு தாளந்து கொடுத்தவன் என்ன பண்ணான் உதச்சு வச்சுட்டான், வந்து புடிங்கி 2 தாளந்து கொடுத்தவன்கிட்ட கொடுத்துட்டாரு. புரியுதா? அப்ப சிறுக விதைத்தால் சிறுக இருப்பீர்கள், பெருக விதைத்தால் பெருக இருப்பீர்கள். 1000 ரூபாய் வருதுன்னா நீங்க 300 ரூபாய் பணத்தை பத்தி பேசுறாரு. நான் தைரியமா பேசுறேன். ஏன்னா வசனம் 1000 ரூபாய் இருந்தா 300 ரூபாய் போடுங்க. போட முடியுமா சார்? அதெல்லாம் எப்படி போடுறது? நான் 200 ரூபாய் ஹோட்டல்ல சாப்பிடலாம் 100 ரூபாய் போட்டு ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி அடிக்கலாம்னு இருக்கேன். நீங்க பாட்டு வந்து 200 ரூபாய் போடணும்னா எப்படி போடுறது? கரெக்டா பாஸ்டர்? கரெக்டா? கரெக்ட். சரி, அப்ப சிறிய உதைக்கிறோம், சிறுக இருப்பான், நல்ல சார் காணிக்க போட்டோம் மட்டும் அப்படி இப்படியே விசைக்கு இருப்போம். ஏன்னா கூட வந்துடக்கூடாது. ஒரு 500 நோட்டு, ஒரு 10 நோட்டு இருந்துச்சுன்னா ஒரு நோட்டை மட்டும் எடுப்போம். ஏன்னா மீதி 9 நோட்டு வந்துடக்கூடாதே அப்படின்ட்டு. கரெக்டா? ரொம்ப கரெக்ட். சார் கொடுத்து பாருங்க சார். ஆனந்த் பாஸ்டர் ரவிடியாங்களுக்கு கொடுக்கல, பிரதர் ஆனந்த் கொடுக்கல, ஆண்டவருக்காக கொடுக்குறீங்க. அதனால நிறைய விதைச்சிருக்கோம், 2 பேருமே நிறைய விதைச்சிருக்கோம். ஆனா அதை சொல்லக்கூடாது. விசுவாசத்துல விதைச்சிருக்கோம் சார். ஒண்ணுமே இல்லாத போது வச்சிருக்கேன். என் பாக்கெட்ல ஒரு தடவை பைபிள் காலேஜுக்கு போய் படித்தேன் 3 மாசம் ஈஸியாக ரோட்ல காலேஜ். அதுல கூட என் பாக்கெட் இருந்த காசு கிராம காலையில் டிஃபன் இங்கே சாப்பிட்ட காசு இல்லை. நாங்கள் அந்த குடும்பம் ஃபுல்லாக கையில் இருக்க காசை கொடுக்கணும். என் கையில் ஒரு காசு கிடையாது. விதைச்சு பழகிருக்கேன். இப்போ எப்படி கொடுக்கணும்? நல்லா சத்தமா சொல்லுமா. இது வரைக்கும் என்ன நம்ம படிச்சுட்டோம்? 2 படிச்சுட்டோம். புதிய உடன்படிக்கைனா என்ன? இயேசுட்ட டைரக்டா நீங்க உங்களுக்கு உங்களை ஏறெடுக்கலாம். உங்க கஷ்டங்களை சொல்லலாம், துக்கங்களை சொல்லலாம், வேதனைகளை சொல்லலாம், அவமானங்கள், நிந்தைகள், எல்லாத்தையும் நெருக்கங்கள் எல்லாமே இயேசுட்ட சொல்லலாம். அவரும் உங்களை சமாதானம் கொடுப்பார், நிம்மதி கொடுப்பார், இளைப்பாறுதல் கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். புதிய உடன்படிக்கையில அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தையும் வாக்கியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். 2வது சொல்றேன், இந்த கொடுக்கிற விஷயத்துல நல்லா உற்சாகமாய் கொடுக்கிறது தேவன். இயேசு ரொம்ப ஏழை கோலம் அப்படின்னு பாட்டு போடுவாங்க. கிறிஸ்துமஸ் ஏழை கோலத்தில் பிறந்தார். அவர் ஏழையே கிடையாது. வெளிப்படுத்தல 21:18-20 வாசித்து முடிச்சிருவோம். 21:18-20 எப்படி இருக்கு? பரலோகம் எப்படி இருக்கு? பரலோகம் எப்படி சார் இருக்கு? சிஸ்டர் பரலோகம் எப்படி இருக்கு? வச்சிருக்கல். இயேசு ஏழையா? இயேசு ஏழையா? சார் இயேசு ஏழையா? சார் இயேசு ஏழையா? வீடியோ எடுக்கறாங்க. இயேசு ஏழையா? இயேசு ஏழையா சார்? ஓ பெரிய கோடீஸ்வரர் சார். என்ன பாஸ் சார்? கரெக்ட்டா? அதில் மதில் வச்சிர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கான சுத்த பொன்னாய் இருந்தது. 24 கேரட் சுத்த பொண்ணு. இப்படி தேய்ச்சி நம்ம ஊர்ல இந்த கருப்பு செங்கல் இதெல்லாம் வராது. நம்ம ஊர்ல தங்கம் எப்படி வரும்? கொஞ்சம் இட போட்டோம் சார், கொஞ்சம் கருப்பாயிடுச்சு, கொஞ்சம் அது போயிடுச்சு, இது போயிடுச்சு. நம்ம போய் வைக்கும் போது என்ன சொல்றான்? இல்லாத இதெல்லாம் சொல்றான். ஆனா அவங்க கடையிலேயே வாங்கினா வச்சா கூட அதாயிடுச்சு, கருப்பாயிடுச்சு, இதாயிடுச்சு சொல்றாங்க சார். ஆனா இது எப்படி இருக்கு? சுத்த பொண்ணா இருக்கான். 20 நகரத்து மதில்கள் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் சார் இது வந்து இது வரைக்கும் தான் சவுறு. இது வெறும் ஆர்டிபிஷியல் தான். ஆனா அந்த சவுறு எப்படி போட்டுருக்காங்க?
இது நீங்க போல வாசிங்க, நீங்க சொல்லுங்க. ரத்தனம்னா என்ன? ரத்தனம்னா என்ன? ஒண்ணு நீங்க தான் சொல்லணும் இங்க உள்ளவங்க. ரூபி டைமண்ட். சவுர் எப்படி சார் கட்டியிருக்காங்க? டைமண்ட்ல கட்டியிருக்காங்க. நம்ம ஒரு மோதிரம் போடுறதுக்கே டைமண்டுக்கு யோசிக்கணும். அது பாவம், இது பாவம், என்னையா பாவம், எது பாவம்னே தெரியல. மோதிரம் போட்டா பாவமா? இல்ல, பாவமா இல்லையா? கொஞ்சம் சத்தமா கேட்டவங்க இல்லைன்ற. சரி பிரதர், என் பிரதர் மோதிரம் போட்டா பாவமா? டைமண்ட்ல மோதிரம் போட்டா பாவமா? இல்ல, மோதிரம் போட்டா பாவமே இல்ல. அப்புறம் சீக்கிரம் அவருக்கு டைமண்ட் மோதிரம் வாங்கி நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டு வச்சுங்க கையில. முடியுமா? முடியும். அப்ப இயேசு எப்படிப்பட்டவருங்க? அவருடைய இது பரலோகம் எப்படி இருக்குங்க? நம்ம எல்லாம் எழுதுக்கணும். இதே உடன்படிக்கையில இயேசு கிட்ட நீங்க தைரியமா போக முடியுங்க. நம்மள்ட்ட 1000 குறை இருக்குங்க. குறை இல்லாத மனுஷனே. நானும் குறை உள்ளவன் தான், வாசலும் குறை உள்ளவன் தான், நீங்களும் குறை உள்ளவன் தான், எல்லாம் குறை உள்ள மனுஷர்கள். சரியா? நம்ம எல்லாரும் குறை இருக்கு. குறை இல்லைன்னா நம்மளும் சுத்தம் அப்படியே பரிசுத்தவான்கள் கிடையாது. அந்த பரிசுத்தத்தை நோக்கி நம்ம போறோம். சரியா? அந்த பரிசுத்தத்துக்காக பிரயாசப்படுகிறோம், ஜெபம் பண்றோம், செயல்படுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அதனால பரிசுத்தம் ஆயிருமா? இல்ல, விசுவாசத்தினாலே அவரை நம்புகிற விசுவாசம். புரியுதா? நல்லா புரியுதா? அப்ப புதிய உடன்படிக்கை இயேசு கிட்ட டைரக்டா போகும். என் நிலைமை இது, என் கஷ்டம் இது, என்னுடைய பாடுகள் இது, என்னுடைய நெருக்கம் இது, என்னுடைய பண கஷ்டம், மன கஷ்டம் இது, என் கடன் பிரச்சனை இது, என் பிள்ளை ரசிக்கப்படணும், என் குடும்பத்தில் உள்ளவங்க ரசிக்கப்படணும், என் குடும்பத்தில் சமாதானம் வேணும், நிம்மதி வேணும், எனக்கு சரீரத்தில் சுகம் வேணும், என் வேலையில் உயர்வு வேணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும். அப்படிப்பட்ட கேள்வி என்ன? கரெக்டா பாஸ்டர்? புதிய உடன்படிக்கையில இயேசு அப்ப நம்ம வந்து தைரியமா அவருடைய கிருபாசனையில போக முடியும். பழைய பாட்டில் போக முடியும். ஏன்னா அவர் ரத்தம் சிந்தல. ஒரு ஆட்டை எடுத்து திருப்பி சொல்றேன், அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை தான் அவங்க ஜெபம் பண்ணி பாவம் பண்ணி கேட்கிறாங்க. இங்க இயேசுவே ரத்தம் சிந்திட்டாரு. இதுக்கப்புறம் என்ன? நீங்க ஏன் இப்படி வாழணும்? உலகத்துல பாடல்கள் உண்டு. வசனம் சொல்லுது யோவான் 16:33, உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள், நான் உலகத்தை ஜெயிப்பேன். அவர் ஜெயித்தாருன்னா நீங்க ஜெயிக்க முடியுமா? அவர் என்ன விசுவாசிக்கிறோம், என்னிலும் மேலான காரியங்களை செய்கிறார். என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்? ஒரு பிசாசு வந்திருக்கீங்களா? ஒரு வியாதி சோகமாக்கி இருக்கீங்களா? என்னது? ஞானஸ்தானமே எடுக்கல, இவரை பிடிச்சி மோகம் முட்டுல. சரிங்களா? அப்போ வந்து சார் ஒரு ஆள் உயிரோட என்ன சொல்லியிருக்காங்க? பிசாசுகளை துரத்துங்கள், வியாதிகளை சுகமாக சொல்லுங்கள், சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், தேர்களை கையில் எடுப்பீர்கள், பற்பல பாஷைகளை பேசுவீர்கள், சாவுக்குதான சரீரம் உங்களை எதுவும் சேதப்படுத்தாது. உலகத்துல ஒவ்வொருத்தரும் உண்டுதான், இல்லைன்னு சொல்லல. பிரச்சனை உண்டுதான், இல்லைன்னு சொல்லல. எங்க வீட்டுல பிரச்சனை இல்லையா? இருக்கு. உங்க வீட்டுல இல்லையா? இருக்கு. உங்களுக்கு இல்லையா? இருக்கு. எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. பாடுகள் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குதான் செய்யுது. அதெல்லாம் நம்ம மறுக்கல, அது இருக்கும். ஆனா அதை ஜெயிக்கிறதுக்கு இயேசுகிட்ட போங்க, தைரியமா போய் கேளுங்க. இது பிரச்சனை, இதை சால்வ் பண்ணுங்க, இதை எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்க, இந்த பிரச்சனையில இருக்கேன், இந்த இது வழியா போயிட்டு இருக்கேன், என்னை விடுதலை ஆக்குங்கன்னு கேளுங்க. கேட்கும்போது ஆண்டவர் உங்களை விடுதலை வல்லமை உண்டு உண்டு